திருச்சிற்றம்பலம். வெற்றி நிச்சயம் என்கின்ற உறுதியோடும் உணர்வால் இணைவோம் என்கின்ற சிந்தனையோடும் உங்களில் ஒருவன். தொடர்ந்து நம்மளோட சேனலில் மரணமில்லா பெருவாழ்வை நோக்கி எப்படி போகிறது, அதற்கு என்னென்னலாம் தடையாக இருக்கின்றது அப்படின்றத நாம் பார்த்துட்டு வரோம். அதன் அடிப்படையில் மூலாதார சக்கரத்தை இதுக்கு முன்னாடி பதிவுகள்லையும் அதுக்கடுத்து சுவாதிஷ்டானமும் நம்ம பார்த்துருந்தோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மணிப்பூரக சக்கரம். மணிப்பூரக சக்கரத்திற்குண்டான இறைவன் திருமால், லக்ஷ்மி, இவங்க ரெண்டு பேரும் தான் மணிப்பூரக சக்கரத்திற்குண்டான கடவுள்கள். இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன வேலை அப்படின்னு சொல்லி, அதாவது என்ன தொழில் அப்படின்று பார்க்கும்போது, இவர்களுக்கு காக்கும் தொழில், அதாவது இந்த உடலை பத்திரமாக பாதுகாக்கும் தொழிலை செய்யக்கூடியவர்கள் திருமால் மற்றும் மகாலட்சுமி தாய். இவங்க ரெண்டு பேரும் சரி எப்படி காக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, உணவு இந்த உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உணவு என்கின்ற கூலியை கொடுத்தால் மட்டுமே இந்த உடலில் நாம் வாழ முடியும். அப்போது அந்த உணவை நாம் ஒன்று விதைச்சி உருவாக்கிக்கலாம். இல்லை அப்படின்னா விவசாயிகள் ஏற்கனவே நமக்காக அந்த விதையெல்லாம் போட்டு உருவாக்கி கொடுக்குறாங்க. அவங்கக்கிட்ட ஆதி காலத்தில் பண்டமாற்று முறையில் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது காசை கொடுத்து நாம் வாங்கிக்கிறோம். அப்போது பொருள், பணம் அப்படின்றது ஒரு இன்றி அமையாத விஷயமாக இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்குது. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்றது வள்ளுவ பெருமானுடைய வாக்கு. அதனால் இந்த பொருளை சம்பாதிப்பதற்கு உண்டான எல்லா வழியையும் உருவாக்கி கொடுப்பது மகாலட்சுமி தாய் மற்றும் பெருமாள் அவர்களுடைய தொழிலாக இருக்கின்றது. இதற்காக தான் இவங்க ரெண்டு பேரும் நமக்கு செல்வத்தை கொடுக்கின்றார்கள். இந்த உடலை பாதுகாத்து உணவை அளித்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி மரணமில்லாத நிலையை நோக்கி நாம் செல்ல வேண்டும் அப்படின்றது தான் இவர்களுடைய அடிப்படை தொழிலாக இருக்கின்றது. ஆனால் நம்மளோட மனசுங்க என்ன பண்ணுது? அதிக அளவில் எனக்கு பணம் வேணும், யார்கிட்டையுமே இல்லாத அளவுக்கு பணம் இருக்கணும், நான் மிகப்பெரிய பணக்காரனாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஆசையையும் மாயையையும் நம்மளுடைய மனம் நமக்கு உருவாக்கி விடுகின்றது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? வாழ்நாள் முழுக்க பணத்தை ஃபுல்லாக சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கோம். வேறு யாருக்கும் கொடுத்து உதவணும் அப்படின்ற எண்ணம் இல்லாமல் போகின்றது. அது மட்டும் இல்லாமல் தான் சம்பாதிச்ச பணத்தை தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மகன்கள், மகள்கள், மனைவி, அவங்களுக்காக பெரிய பெரிய வீடு கட்டுறோம், கார் வாங்கி கொடுக்குறோம். இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா, அதுக்கு மேலே ஒரு ஆசையை நமக்கு உருவாக்கிறது. அந்த வீட்டு மேலே, அங்கே இருக்க கார் மேலே ஒரு ஆசையை உருவாக்குனதுமே நாம் சாகிற நேரத்தில் அச்சச்சோ, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ சிரமப்பட்டு இந்த சாம்ராஜ்யத்தை நான் உருவாக்குனேன், ஆனால் இப்போது மரணம் வந்துருச்சே, தூதுவன் வந்து என்னை கூப்பிடுறானே, உன் நேரம் முடிஞ்சிருச்சு, வா நம்ம போகலான்னு சொல்லி, அப்படின்ற நேரத்தில் அப்போவும் நமக்கு வந்துட்டு இந்த மாயை போயிருக்காது. மாயை போகாத காரணத்தினால அந்த பொருள்கள் மீது ஒரு விடாப்பிடியான ஆசையை நாம் வச்சுட்டு இறந்து போவோம். அப்படி இறக்குற பட்சத்தில் திருப்பியும் அடுத்த பிறவி உருவாகும் பொழுது அதே இடத்துலையே திருப்பியும் வந்து பிறந்து மனிதனாக பிறக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒருவேளை மனிதனாக பிறக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கலன்னு சொன்னால் அதே வீட்டுக்கு நாயாவோ இல்லை பூச்சிகளாகவோ பூரான்களாகவோ பறவைகளாகவோ மீண்டும் அதே வீட்டில் போய் பிறப்பெடுத்து அதே சொத்துக்களை நாம் அனுபவித்து கொண்டிருப்போம். அப்படி தொடர்ந்து பல பிறவிகளுக்கு காரணமாக நாம் உழைத்து பெற்ற செல்வம் காரணமாகி விடுகின்றது. அதனால் உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் நீங்கள் சம்பாரிச்சுக்கோங்க. உங்களோட அடிப்படை தேவைகள் என்ன?
உங்களுடைய நிம்மதியான வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை, உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அவங்களுக்கு என்னென்ன வேணும் எல்லாத்தையுமே நீங்கள் செட்டில் பண்ணிடுங்க. செட்டில் பண்ணிவிட்டு அந்த பொருட்கள் மீதும் அந்த சொத்துக்கள் மீதும் பற்று வைக்காதீர்கள். அதே நேரத்தில் ஒரு ரூபா கூட உங்கள் கையில் இல்லாமல் உங்களுடைய குழந்தைகள் மீது எழுதுவதும் தவறு. குறைந்தபட்சம் நீங்கள் இறந்ததுக்கப்புறம் நாம் மரணமில்லா பெருவாழ்வை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் அதே நேரத்தில் இதை சரியான முயற்சியில் பின்பற்றினா மட்டும்தான் உங்களுக்கு மரணமில்லாத நிலை கிடைக்கும். அதனால தான் சரி திருப்பியும் நாம் வரோம். அப்போது ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்தினால மரணம் ஏற்படுகின்ற சூழலில் உங்களை புதைப்பதற்கு குறைந்தபட்ச ஒரு 6க்கு 3 அடி இடம் நமக்கு தேவைப்படுது. அதனால் எல்லா சொத்தையும் உங்களோட குழந்தைங்க பேரில் எழுதிட்டு அவங்க ஒருவேளை உங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல, ஒருவேளை உங்களை அவங்க பார்த்துக்காம போயிட்டாங்கன்னா உங்களுடைய கடைசி காலம் ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் உங்களோட கடைசி காலத்துக்கு உங்களுக்கு தேவைப்படுகின்ற பொருளையும் சேர்த்து வைத்து கொள்வது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக இருக்குது. இது வந்துட்டு திருமால் மற்றும் மகாலட்சுமி தாயினுடைய ஒரு மெசேஜாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். அவங்க உங்களுக்கு கொடுக்குற அறிவிப்பாக கூட எடுத்துக்கலாம். கடைசி காலகட்டத்தில் உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா சொத்தையுமே மற்றவங்களுக்கு கொடுத்துடாதீங்க. நீங்கள் சாப்பிடணும், நீங்கள் வாழணும், உங்களை பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தங்க வேணும் அப்படின்ற அடிப்படையில் உங்களுக்குன்ட்டு ஒரு கையிருப்பை வச்சுக்கோங்க. அப்போ தான் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை உங்களால் கடைசி காலகட்டத்தில் வாழ முடியும். அதனால் நீங்கள் சம்பாதிங்க, சந்தோஷமாக சம்பாதிங்க. அதே நேரத்தில் அந்த பொருட்கள் மீது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறமேட்டு பற்றுதல் வைக்காமல் இருக்க வேண்டும். அப்படி பற்றுகள் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் தான் அது என்னுடையது இல்லை, நான் பார்க்கக்கூடிய எந்த பொருளும் என்னுடையது இல்லை அப்படின்ற புரிதல் உங்களுக்கு ஏற்படணும். அப்படி ஏற்படும் பொழுது தான் மணிப்பூரகத்தில் இருந்து மீண்டும் இறைவன் மேலேறி அநாகத சக்கரத்திற்கு வருவார். அதுதான் முதல் அடிப்படை வெற்றி அப்படின்றத நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அப்போது பிரம்மதேவரிடத்தே நம்மக்கிட்ட அடிப்படை வெற்றி இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அது வந்துட்டு ஒரு நிலை, பிரம்ம நிலை அப்படின்றது ஒரு நிலை. அங்கே எந்த ஒரு வெற்றியுமே உங்களுக்கு இருக்காது. உங்களுடைய முதல் வெற்றி எங்கு இருக்கின்றது என்றால் திருமாலிடமும் மகாலட்சுமி தாயிடமும் இருக்கின்றது. அதனால் அவங்கள வேண்டி, அவங்களுடைய மகனாக இருக்கக்கூடிய குபேரனையும் வேண்டி உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வழிகளும் எல்லா செல்வங்களும் கிடைக்க வேண்டும் என்றும், கிடைத்த செல்வங்களை நீங்கள் முழுமையாக அனுபவித்து உங்களுக்கு செல்வத்தின் மீது இருக்கக்கூடிய பற்றுதலிலிருந்து நீங்கள் வெளிவந்து மணிப்பூரக சக்கரத்தில் இருந்து மீண்டும் மேலேறி அநாகத சக்கரத்திற்கு உங்களுடைய எண்ணமும் ஆற்றலும் செயலும் சக்தியும் முன்னேறி மரணமில்லா பெருநிலையை நீங்கள் அனைவரும் அடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஏக இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.